மனிதர்களுடைய திருப்தியை தேடி நாம போனோம்னா சாவர வரையிலும் திருப்தியை பெறவே இயலாது. மனிதர்கள் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நாம் திருப்திப்படுத்த எண்ணினால் மிக இலகுவாக திருப்திப்படுத்த இயலும். சிரமமே இல்லாமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கினால் அல்லாஹ்வுடைய திருப்தி, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுடைய திருப்தி, ஆடம்பரம் இல்லாமல் திருமணத்தை நடத்தினால் அல்லாஹ்வுடைய திருப்தி, சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டா போதும் அல்லாஹ் உன்னை திருப்தி கொள்கிறான் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தராங்க. அப்ப இந்த விமர்சனம், யார் என்ன சொல்வாங்க, அவர்கள் அப்படி சொல்லிவிட்டால் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டால், இதையெல்லாம் விட்டொழிக்கணும். இந்த சிந்தனையே ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் மரணிக்கும் வரையிலையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை இலக்காக கொண்டு பயணிக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்தியை உள்ளத்தில் ஏந்தி விட்டால் எனக்கு வேற யார் திருப்தியும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பெற்றோர்கள், அதற்கு பிறகுதான் சொந்த பந்தங்கள், அதற்கு பிறகுதான் நண்பர்கள், அதற்கு பிறகுதான் உற்றார் உறவினர்கள். இப்படி நாம் வரிசைப்படுத்திக் கொள்வோம். ஆனால் இந்த அடிப்படையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் முன்னிலைப்படுத்தினால் நாளை மறுமையின் நாளில் வெற்றி பெறுகிற நன்மக்களாக